வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம இன்இக்வாலிட்டியில் டைப் 5 பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், which of the following expression is true if the given expression is true. இப்போது இதுபடி பார்க்கும் பொழுது எது சரின்னு கேட்குறாங்க. சரிங்களா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கன்க்ளூஷன் அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. சரி, இது பாருங்கள், which of the following expression is the true if the given expression is true. ஓகே, இப்போது இது ஒன்று கொடுத்துட்டாங்க. சரிங்களா, இதுபடி பார்க்கும் பொழுது இதில் எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது ஆர் அண்ட் வி ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கேட்குறாங்க, ஆர் அண்ட் வி ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஆர் அண்ட் வி ஈக்குவலான்னு பாருங்கள், ஆரோட வேல்யூ இங்கே இருக்குது, வியோட வேல்யூ இங்கே இருக்குது. இவங்க ரெண்டு பேர்த்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நடுவில் இருக்க சிம்பிள்ஸ் ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வராது, தப்பு. தென் செகண்ட் ஒன் பாருங்கள், என் அண்ட் டி. என் அண்ட் டி, என்னோட வேல்யூ பெருசுன்னு சொல்கிறாங்க டீயை கம்பேர் பண்ணும்பொழுது. ஸோ என் எங்கே இருக்குது, டி எங்கே இருக்குது. ஸோ அப்போ இதுவும் தப்பு தான். ரெண்டு பேர்த்துக்கும் இடையில ஆப்போசிட் சிம்பிள் வந்துருச்சு. ஸோ ஃபைன் பண்ண முடியாது. ஸோ தேர்ட் ஒன் பார்க்குறீங்க, எம் கிரேட்டர் தென் ஆர்னு சொல்கிறாங்க. எம்முடைய வேல்யூ பெருசு கம்பேர் டு ஆர்னு சொல்கிறாங்க. ஸோ எம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆரோட வேல்யூ எடுக்கிறீங்க. ஸோ ஆர் அண்ட் எம் இப்படி தான் நாங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கம்பேர் பண்ணிங்கன்னா ஈக்குவல் மறைச்சிருங்க. அப்போ என்ன இருக்குன்னா ஆர் கிரேட்டர் தேன் எம்னு கிடைக்கும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எம்மோட வேல்யூ பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. எஸ், அதுதானே கிடைக்கும். ஸோ அப்போ தேர்டு ஒன் இஸ் ட்ரூ. ஓகே, சரி, வேறு ஏதாவது சரியாக இருக்குன்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம் பாருங்கள். எஸ்ஸோட வேல்யூ வியோட வேல்யூ விட கம்மின்னு சொல்கிறாங்க. எஸ் இஸ் லெஸ் தேன் வின்னு சொல்கிறாங்க. எஸ்ஸோட வேல்யூ இங்கே இருக்குது, வியோட வேல்யூ இங்கே இருக்குது. சிம்பிள் ஆப்போசிட்டில் இருந்தால் கட்டாயம் வராது, அது தப்பு. அப்போ நமக்கான ஆப்ஷன் சி. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், which of the following explanation is false if the given expression is true. அப்போ இதில் எது தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது இதுக்கு முன்னாடி எது சரின்னு கேட்டாங்க, இப்போ எது தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இது கனெக்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஸோ ஈயோட வேல்யூ ஜியோட வேல்யூவோட பெருசுன்னு சொல்கிறாங்க. அப்போ இ இஸ் கிரேட்டர் தேன் ஜின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டானு பாருங்கள். ஈயோட வேல்யூ இங்கே இருக்குது, ஜியோட வேல்யூ இங்கே இருக்குது. இதை மறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இ கிரேட்டர் தேன் ஜின்னு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூ தான். அப்போது இது ஃபாலோ ஆகுது. நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா எது ஃபால்ஸ்ன்னு பார்க்கணும். சரி, ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ ஆகுது. ஓகே, செகண்ட் ஒன் பாருங்கள், ஹெச்சோட வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜின்னு சொல்கிறாங்க. ஹெச்சோட வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜி. ஸோ செகண்ட் ஒன்னும் ஃபாலோ ஆகும். ஓகே, தென் தேர்ட் ஒன் பாருங்கள், ஹெச் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப்னு சொல்கிறாங்க. ஹெச் அண்ட் எஃப்க்கு நடுவில் ஆப்போசிட் சிம்பிள் இருக்குது. ஸோ அப்போ அதை ஃபைண்ட் பண்ண முடியாது. ஸோ ஃபால்ஸு. ஃபோர்த் ஒன் பாருங்கள், ஐ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்குது ஐ, இங்கே இருக்குது ஜி இருக்குது. ஸோ இதை மறைச்சிட்டிங்க அப்படின்னா ஜிஎஸ் லெஸ் தேன், இங்கே பாருங்கள் இப்படி தான் கிடைக்கும், ஜி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஐன்னு கிடைக்கும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஐயோட வேல்யூ பெருசாகவும் இருக்கும் ஈக்குவலாகவும் இருக்கும் கம்பேர்ட் டு ஜின்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே இருக்குது. ஸோ இப்போ இதுவும் ஃபாலோ ஆகும். பட் நம்ம சாய்ஸ் என்னவாக இருக்கணும்னா ஆப்ஷன் ஃபாலோயிங் எக்ஸ்ப்ளனேஷன் இஸ் ஃபால்ஸ்ன்னு கேட்குறாங்க. அப்போ இதில் எது ஃபால்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணோம். ஆப்ஷன் 3 தான் ஃபால்ஸு. ஸோ ஒன்லி 3 இஸ் ஃபால்ஸ். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், which of the following one is correctன்னு கேட்குறாங்க. இதில் எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. சரி, செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். எல் ஸ்மாலர் தென் ஆர் ஈக்குவல் டு வின்னு கேட்குறாங்க. எல் அண்ட் விக்கு மிடில் ஆப்போசிட் சிம்பிள் வந்துச்சு. ஸோ ஃபைன் பண்ண முடியாது. செகண்ட் ஒன் பார்க்குறீங்க, ஓ அண்ட் வி இ ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஸோ ஈக்குவலை மறைச்சிட்டிங்கன்னா ஓ இஸ் கிரேட்டர் தேன் ஈன்னு சொல்லியிருக்கு. ஸோ அப்போ அதுவும் தப்பு தான். தேர்ட் ஒன் பார்க்குறீங்க, ஓ இஸ் கிரேட்டர் தென் எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓ இஸ் கிரேட்டர் தென் எஸ். இவங்களுக்கு அப்படியே மிடில் பார்த்தீங்கன்னா ஈக்குவலை மறைச்சிருங்க. அப்போது கிரேட்டர் தென் அண்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ மெஜாரிட்டி கிரேட்டர் தென் தான். ஸோ இது கரெக்டு. ஓகே, தென் ஃபோர்த் ஒன் செக் பண்ணுறோம். ஃபோர்த் ஒன் பாருங்கள், எஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எல்லுன்னு சொல்லியிருக்காங்க. எஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எல். எஸ் அண்ட் எல்லை கம்பேர் பண்ணும் பொழுது இடையில ஆப்போசிட் சிம்பிள் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இங்கேயும் ஆப்போசிட் சிம்பிள் வந்துருச்சு. ஸோ அப்போ கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது ராங். அப்போ எது ஃபாலோ ஆகும், எது கரெக்டுன்னு தானே கேட்குறாங்க. தேர்ட் ஒன் மட்டும்தான் கரெக்டு, ஒன்லி 3. தென் ஃபோர்த்து கொஸ்டின், which of the following ones is correct. இங்கேயும் எது ஃபாலோ ஆகும், எது கரெக்டுன்னு தான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ எஸ் இஸ் ஸ்மாலர் தென் சி. எஸ் இங்கே இருக்குது, சி இங்கே இருக்குது. இதுக்கான சிம்பிள்ஸ் எல்லாம் பாருங்கள். கிரேட்டர் தென் இங்கேருந்து போகும்பொழுது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஈக்குவல்லாம் இருக்குது. சரி, அப்போ என்ன பண்ணுவீங்க, எது மெஜாரிட்டின்னு பார்க்குறீங்க. C2
எஸ் பார்க்கும் பொழுது கிரேட்டர் தென் இருக்குது. இங்கே அப்படியே திருப்பி கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஃபாலோ ஆகும் தான். எஸ் சி டு எஸ், சியோட வேல்யூ பெருசுன்னு சொல்கிறாங்க. இங்கேயும் பாருங்கள் சியோட வேல்யூ பெருசு தானே, எஸ் ஃபாலோ ஆகும். இப்போ செகண்ட் ஒன் பார்க்குறீங்க, டி ஈக்குவல் டு சின்னு சொல்கிறாங்க. டி எங்கே இருக்குது, சி எங்கே இருக்குது, ஈக்குவல் இல்லை. இதை மறைச்சிட்டிங்கன்னா மெஜாரிட்டி என்ன இருக்குது, சி கிரேட்டர் தேன் டி தான் இருக்குது. ஸோ அப்போ செகண்ட் ஒன் ஃபாலோ ஆகாது, ஃபால்ஸு. தேர்ட் ஒன் பாருங்கள், ஹெச் ஸ்மாலர் தேன் டின்னு சொல்கிறாங்க. ஹெச் ஸ்மாலர் தேன் டி, ஹெச் தான் கிரேட்டர் தேன் டி, பட் இங்கே ஹெச் ஸ்மாலர் தேன் டின்னு சொல்கிறாங்க, அது தப்பு. தென் ஃபோர்த் ஒன் பாருங்கள், ஹெச் ஸ்மாலர் தென் ஆர் ஈக்குவல் டு எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெச் ஸ்மாலர் தென் ஆர் ஈக்குவல் டு எஸ்ன்னு சொல்கிறாங்க. ஹெச் இங்கே இருக்குது, எஸ் இங்கே இருக்குது. இவங்க ரெண்டு பேர்த்துக்கான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கிரேட்டர் தென் எஸ் தான். ஹெச் பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹெச் சின்னதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இது தப்பு. அப்போ எது சரி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் கரெக்டு, ஒன்லி ஒன். தென் ஃபிஃப்த் ஒன் பார்க்குறீங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் symbol should replace the question mark in the given statement in order to make conclusion W equal to F as well as P is greater than Y. Definitely true. Okay. இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Which of the following symbols should replace the question mark in the given statement in order to make conclusion W and F அப்படிங்கிறது ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், W அண்ட் எஃப் இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன கொஸ்டின் வரணும்னு கேட்குறாங்க. அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் இந்த சிம்பிள் எதை ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா W அண்ட் எஃப்ங்கிறது ஈக்குவலாக இருக்கும். தென் இன்னொன்று பாருங்கள், as well as P greater than Y, இந்த ரெண்டுமே நடக்கணும். இந்த ஒரு சிம்பிளை நீங்கள் மாற்றுறதுனால W equal to F இதுவும் நடக்கணும், P is greater than Y இதுவும் நடக்கணும். ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள், இந்த கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல M greater than W equal to P. தென் இந்த கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல ஈக்குவல் டு போட்டுருங்க. ஈக்குவல் டு போட்டிங்கன்னா எனக்கு கிடைக்கும் F greater than or equal to T and greater than Yன்னு கிடைக்கும். சரிங்களா? டி இருக்கிற டி ஆப்ஷன் ஈக்குவலை இங்கே ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பாருங்கள், W and F ரெண்டு இடையில என்ன இருக்குங்க, ஈக்குவல் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஈக்குவலாக தான் இருக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னும் ஃபாலோ ஆகுது. செகண்ட் ஒன் பாருங்கள், P அண்ட் ஒய். இப்போ P இங்கே இருக்குது, ஒய் இங்கே இருக்குது, ஈக்குவலாக மறந்துடலாம். வேறு என்ன இருக்குன்னு பாருங்கள், கிரேட்டர் தென் இருக்குது இல்லைங்களா, கிரேட்டர் தென் தான் மெஜாரிட்டியாக இருக்குது. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென், அப்போ மெஜாரிட்டி தான் எடுக்கணும், கிரேட்டர் தென் தான் இருக்குது. அப்போ செகண்ட் ஒன்னும் ஃபாலோ ஆகும். அப்போ கொஸ்டின் இருக்க இடத்துல ஈக்குவல் டு போட்டிங்கன்னா இது ரெண்டுமே ஃபாலோ ஆகும். ஸோ ஆப்ஷன் டி. நன்றி நண்பர்களே.